சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 2வது வசனம். சபை அல்லது எக்லீஷியா என்றால் உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள் என்று பொருள்படும். பொன், வெள்ளி, இரும்பு, பித்தளை மற்றும் வைரம், மாணிக்கங்கள் போன்ற விலையேற பெற்ற கற்கள் கொண்ட பல்வேறு பொருட்கள் அடங்கிய ஒரு பெரிய குவியலின் அருகே ஒரு காந்தத்தை கொண்டு வரும்போது அது ஒரு அழுக்கு மற்றும் துருப்பிடித்த ஆணி இவைகளை தன் காந்த சக்தியால் வெளியே இழுக்கிறது. மேலும் அழகான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் பின்னால் விட்டுவிடுகிறது. இதே வழியில்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் மனம் திரும்பிய ஏழையை எல்லாவற்றையும் இழந்து தூய்மையற்ற பாவிகளையே தன்னிடம் இழுத்து கொள்கிறார். ஆனால் உலகத்தின் பெருமை மற்றும் செல்வந்தர்கள் எல்லாம் அவர் தன்னிடமாய் ஈர்த்து கொள்ளவில்லை. எக்லிஷியா என்ற சொல்லுக்கு உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள் என்று பொருள். இது கிறிஸ்துவால் உலகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை குறிக்கின்றது. எனவே நாம் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும், உலகில் உயர்வாக மதிக்கப்படும் தகுதிகள் இல்லாதவர்களாக இருந்தாலும், தேவனுடைய பார்வையில் நாம் மிகவும் விலையேற பெற்றவர்களாக மாறியிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை பற்றி நம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்தேன். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் இப்படிப்பட்ட சபையை சார்ந்தவரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வர வந்தார் என்று உங்களால் உண்மையாக சொல்ல முடியுமா? உங்களுக்கு கிறிஸ்துவ பெயர் இருப்பதால் அல்லது உங்களுக்கு அதிக வேத அறிவு இருப்பதால் நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் இதயத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையான கரத்தால் நீங்கள் இழுக்கப்படும்போது உலக இன்பங்கள், உங்களை ஈர்க்கும் சக்திகள் இவையெல்லாம் செயலிழந்து போகின்றது. நீங்கள் போராடுவதற்கும் பாடுபடுவதற்கும் அவசியமில்லை. கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வந்ததால் இருள் மறைந்து நீங்கள் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். இது உங்களுக்கு நடந்தாலே அன்றி நீங்கள் நான் இப்பேற்பட்ட சபையை சேர்ந்தவன் என்று கூற முடியாது. பல கிறிஸ்தவர்கள் உலக காரியங்களுக்காக இயங்குகிறார்கள். எப்போதாவது உலக இன்பங்களில் ஈடுபட்டால் எந்த பாதிப்பும் இல்லை என்று அவர்கள் உணர்கிறார்கள். வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை மட்டுமே சினிமாவுக்கு சென்று நல்ல படங்கள் பார்க்க விரும்புவார்கள். ஒரு துளி அல்லது ஒரு பாட்டில் நிரம்பி இருந்தாலும் விஷம் ஆபத்தானது என்பதை அவர்கள் உணரவில்லை. சிறிய டிபி கிருமிகள் உங்கள் முழு சரீரத்தையும் ஆட்கொள்ளலாம். கண்ணில் ஒரு புள்ளி குருட்டுத்தன்மையை ஏற்படுத்தும். கர்த்தர் உங்களை எல்லா உலக இன்பங்களிலிருந்து முழுமையாக விடுவித்து அவருடைய உண்மையான சபையில் உங்களை அவயங்களாக ஏற்படுத்தி உள்ளார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.